அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த புதிய ஆரம்பம் என்னும் நிகழ்ச்சிக்குள்ளாக சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறோம். நான் என்னதான் மற்றவர்களை நேசித்தாலும் எல்லாருமே என்னை ஒதுக்கவும் கேவலமா தான் நினைக்கிறாங்க. என்கிட்ட நிறைய குறை இருக்கு, ஆனா அதே சமயத்துல சில நல்ல காரியங்களும் இருக்கு. ஆனா ஒரு மனுஷனும் என்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை பார்ப்பதே கிடையாது. என்கிட்ட இருக்கிற குறைய பார்த்து பார்த்து என்னை சுட்டி காட்டி காட்டி என்னை குட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. மற்ற எல்லா மனுஷர்களை காட்டிலும் நான் படிப்புல சின்னவன், அழகுல சின்னவன், அந்தஸ்துலையும் திறமையிலும் சின்னவனா தான் இருக்கிறேன். ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாதவனா தான் இந்த பூமியில நான் வாழ்றேன். ஏதாவது செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறது? என்ன நான் என்னை பத்தி தான் பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற கேள்விகள். இதுக்குரிய விடையை நம்ம எங்கதான் போய் கண்டுபிடிக்கிறது? கவலையே படாதீங்க. இப்போ நீங்க கேட்க போகிற இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு இதுக்குரிய விடையை நிச்சயமா கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க இந்த தெய்வ செய்தியை நம்ம முழு கவனத்தோடு கவனிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, புதிய ஆரம்பம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நல்ல நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக, எதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும், எதற்காக பூமிக்கு வர வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் சிறியவனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, யார் உண்டு எனக்கு, எனக்குத்தான் எதை செய்தாலும் தோல்வி, என்னால மற்றவளை போல வாழ முடியலையே, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேன்றது என்று சொல்லி பலவிதமான வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச விரும்புகிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மீகா 5:2 வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா